சென்னை பெரம்பூரில் கொலை செய்யப்பட்ட பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கின் இறுதி ஊர்வலம் தொடங்கியுள்ளது. ஆம்ஸ்ட்ராங்கின் உடல் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு வருகிறது. அவரது உடல் பொத்தூரில் உள்ள அவருடைய இடத்திற்கு அடக்கம் செய்யப்பட இருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கீதன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கீதன், இது குறித்த கூடுதல் விவரம் என்ன? மறைந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய உடல்ல பெரம்பூர் பந்தர் கார்டன் பள்ளியில் சென்னை மாநகராட்சி மேல்நிலைப் பள்ளியில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. காலை முதல்ல திரளான பொதுமக்கள் திரண்டு அஞ்சலி செலுத்தினர். அதே போல உத்தரப்பிரதேச மாநில முன்னாள் முதலமைச்சர் பகுஜன் சமாஜ் கட்சியின் தேசிய தலைவருமான மாயாவதி அஞ்சலி செலுத்தினார் நேரில் வந்து. அதே போல பல்வேறு தமிழகத்தின் அரசியல் கட்சிகள், குறிப்பாக நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் செல்வப்பெருந்தகை, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் ஜி.கே. வாசன் உள்ளிட்ட தலைவர்கள் அஞ்சலி செலுத்தினர். அதனை தொடர்ந்து தற்பொழுது நீதிமன்ற உத்தரவின்படி திருவள்ளூர் மாவட்டம் புத்தூரில் அதாவது குறிப்பாக ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய உறவினர்களுடைய இடம் அவருடைய உடல் நல்லடக்கம் செய்வதற்காக வழங்கப்பட்டுள்ளது. அந்த இடத்திற்கு தற்பொழுது கொண்டு செல்வதற்கான அந்த இறுதி ஊர்வலம் என்பது தற்பொழுது தொடங்கி இருக்கின்றது. ஏற்கனவே பலத்த போலீஸ் பாதுகாப்பு பெரம்பூர் பகுதியில் போடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது ஊர்வலம் செல்லக்கூடிய பாதையில் எவ்வித அசம்பாவித சம்பவங்களும் ஏற்படாத வகையில் பாதுகாப்புடன் உடலை கொண்டு செல்வதற்காக காவல்துறையினர் அனைத்து ஏற்பாடுகளையும் செய்திருக்கின்றார்கள். எனவே தற்பொழுது புறப்பட்டிருக்கக்கூடிய ஊர்வலம் 3 மணி நேரத்தில் அந்த பகுதியை, குறிப்பாக அந்த புத்தூர் பகுதியை சென்றடையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. எனவே அதன் பிறகே அங்கு உறவினர்கள் இறுதி அஞ்சலியை செலுத்திய பிறகு அந்த இடத்தில் உடல் என்பது நல்லடக்கம் செய்யப்பட இருக்கின்றது. தற்பொழுது திரளான பொதுமக்களும் அதே போல் அவருடைய கட்சியின் ஆதரவாளர்களும் திரளாக தற்பொழுது அந்த வாகனத்தை பின்தொடர்ந்து செல்ல அந்த ஊர்வலம் என்பது தற்பொழுது புறப்பட்டுள்ளது. ஆம்ஸ்ட்ராங்கின் இறுதி ஊர்வலத்தில் யாரெல்லாம் கலந்து கொண்டிருக்கிறார்கள் கீதன்? குறிப்பாக அவருடைய ஊர்வலம் தற்பொழுது புறப்பட்டிருக்கும் நிலையில் அவருடைய குடும்ப உறவினர்கள் அந்த வாகனத்தில் உடன் வருகின்றார்கள். அதே போல இயக்குனர் ரஞ்சித் நேற்று முதல் அவர் அங்கேயே இருக்கின்றார். எனவே அவர் அந்த இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொள்ள இருக்கின்றார். அதே போல அவருடைய கட்சியை சார்ந்த பல்வேறு நிர்வாகிகள் உடன் வர இருக்கின்றனர். அதே போல அவருடைய குடும்ப உறுப்பினர்கள், குறிப்பாக அவருடைய மனைவி, அதே போல ஆம்ஸ்ட்ராங்கின் சகோதரர்கள் உள்ளிட்டவர்கள் அந்த வாகனத்தில் வருவார்கள் என்று தெரிகின்றது. தொடர்ந்து இந்த ஊர்வலம் என்பது கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரத்தில் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த புத்தூர் பகுதியை வந்து அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக 2 சக்கர வாகனத்திலும் அதே போல 4 சக்கர வாகனத்திலும் அவர்களுடைய தொண்டர்கள் அந்த உடல் செல்லக்கூடிய வாகனத்தை பின்தொடர்ந்து வர இருக்கின்றனர். தொடர்ந்து அந்த பேரணி ஊர்வலமாக கொண்டு சென்று இந்த நல்லடக்கம் என்பது நடைபெற இருக்கின்றது. குடும்ப உறுப்பினர்களும் அதே போல தொண்டர்களும் இந்த இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொள்கின்றனர். தொடர்ந்து இணைப்பில் இருங்க கீதன். ஆம்ஸ்ட்ராங் உடல் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு திருவள்ளூர் மாவட்டம் பொத்தேரியில் உள்ள இடத்திற்கு அடக்கம் செய்ய இருக்கிறது. பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கில் உடல் அடக்கம் செய்யப்படும் பொத்தூர் பகுதிக்கு செல்லப்பட இருக்கிறது. தற்போது அவரின் இறுதி உடலானது ஊர்வலமாக எடுத்து செல்லப்படுகிறது. பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கின் இறுதி ஊர்வலம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதில் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் அவரது உடலானது எடுத்து செல்லப்பட இருக்கிறது. தற்போது அந்த இறுதி ஊர்வலமானது தொடங்கியுள்ளது.
ஆம்ஸ்ட்ராங்கின் இறுதி ஊர்வலத்தில் குடும்ப உறுப்பினர்களுடன் ரஞ்சித் மற்றும் அவர்களது நண்பர்கள் பலர் இந்த ஊர்வலத்தில் கலந்து கொண்டிருக்கின்றனர். சென்னை பெரம்பூரில் கொலை செய்யப்பட்ட பகுஜன் சமாஜ் தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கின் இறுதி ஊர்வலம் தொடங்கியுள்ளது. இதில் ரஞ்சித், மாரி செல்வராஜ் மற்றும் அவர்களது குடும்ப உறுப்பினர்களுடன் இறுதி ஊர்வலமானது தொடங்கியிருக்கிறது. இந்த இறுதி ஊர்வலமானது சுமார் 3 மணி நேரம் செல்ல இருப்பதாக தகவல் வெளிவந்து கொண்டிருக்கிறது. பெரம்பூரிலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள புத்தூருக்கு உடல் வாகனம் மூலம் எடுத்து செல்லப்படுகிறது. ஆம்ஸ்ட்ராங்கின் இறுதி ஊர்வலத்தையொட்டி 2000க்கும் மேற்பட்ட போலீசார் அங்கு குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். கீதன், பொத்தேரியில் இருக்கக்கூடிய எந்த பாதையில இந்த ஊர்வலமானது எடுத்து செல்லப்பட இருக்கிறது? அந்த ஊர்வலம் பெரம்பூரில் இருந்து பெறப்படக்கூடிய ஊர்வலம் என்பது எம்எச் ரோடு, அதே போல மூலக்கடை சந்திப்பு, அதே போல கனகமாச்சத்திரம், மாதவரம் சந்திப்பு, புழல், அதே போல புழல் சிறை, காவாங்கரை வழியாக ஆலமாபுரம் சந்திப்பு மற்றும் பொம்மாத்துக்குளம் சந்திப்பு உள்ளிட்ட பகுதிகளில் புறப்பட்டு கண்டிப்பாக அந்த புத்தூர் பகுதிக்கு உடல் வந்து சேர இருக்கின்றது. கிட்டத்தட்ட ஒரு 16 ஊர்கள் இந்த ஊர்வலம் செல்லக்கூடிய பகுதிகளில் போலீசாரால் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த பகுதியில் வழியாக கடந்துதான் அந்த உடல் அடக்கம் செய்யப்படக்கூடிய அந்த புத்தூர் பகுதிக்கு வர இருக்கின்றது. கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் சுமாராக எடுக்கும் என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கின்றார்கள். உடல் அந்த பகுதியை சென்றடைவதற்கு கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் தொலைவில் அந்த பகுதி என்பது அமைந்திருக்கின்றது. திரளான தொண்டர்கள் இருசக்கர வாகனங்களிலும் அதே போல 4 சக்கர வாகனங்கள், கார் உள்ளிட்டவை வழியாகவும் அந்த வாகனத்தை பின்தொடர்ந்து வர இருக்கின்றார்கள். தொடர்ந்து போலீசாரும் பாதுகாப்பிற்காக உடன் வர இருக்கின்றார்கள். எனவே தொடர்ந்து தற்பொழுது இந்த ஊர்வலம் புறப்பட தொடங்கிவிட்டது. அடுத்த 3 மணி நேரத்தில் அந்த புத்தூர் பகுதியை வந்து அடையும் என்று நாம் எதிர்பார்க்கலாம். இணைப்புல இருங்க கீதன். பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர், மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கின் இறுதி ஊர்வலமானது தொடங்கியுள்ளது. இந்த இறுதி ஊர்வலத்தில் கட்சி தொண்டர்கள், பொதுமக்கள், குடும்பத்தினர் என பலரும் கலந்து கொண்டிருக்கின்றனர். சென்னை பெரம்பூரில் கொலை செய்யப்பட்ட பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கின் இறுதி ஊர்வலம் தொடங்கியுள்ளது. பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் இந்த ஊர்வலமானது தொடங்கியிருக்கிறது. கீதன், உங்கள் விவரங்களுக்கு நன்றி.